ரஷ்யா, உக்ரைன் நேரடி யுத்தம் வருமா அப்படின்னு கேட்டா வரவே வராது. 2 பேர்களும் நேரா அடிச்சுக்கவே மாட்டாங்க. யாரு பின்னாடியாச்சும் நின்னு தான் அடிச்சுக்குவாய்ங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. ஆனா, இப்பல்லாம் சமீப நாட்களா எங்க ட்ரம்ப் மூஞ்சிய ஒரு தாட்டி பார்த்துட்டு இதே ஸ்டேட்மெண்ட்ட சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாய்ங்க. காரணம் ட்ரம்ப் நம்ப முடியாது. ட்ரம்ப் செய்ற சேட்டையும் அதே மாரி. ரஷ்யாவ பொறுத்தவரை அது ஈரானோ, சீனாவோ கிடையாது. இப்ப சீனா அப்புட்ன்னா, நாங்க தாக்கி புடுவோம். இப்படி சப்மரைன கொண்டு வந்து இப்படி அமெரிக்காவ அழிச்சு புடுவோம் அப்படின்னு குளோபல் டைம்ஸ்ல உட்காந்து கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கான். அட பாவி! என்னடா ராணுவ ரகசியத்த ஃப்ரண்ட் பேஜ்ல ஆட் மாரி குடுக்குறியேடா அப்படின்னு கேட்டா, அது ராணுவ ரகசியம்லாம் இல்ல. இப்படிலாம் தாக்குவோம்னு நாங்க சொல்றோம். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல அப்படின்னு அவனுங்களே ஒத்துக்குவாய்ங்க. இந்த பக்கம் ஈரான பொறுத்தவரையும், அவனுங்க பெரிய ஆட்கள் தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, அமெரிக்க பேஸ தாக்குறேம்பாய்ங்க. அமெரிக்க பேஸோட காம்பவுண்டுக்கு வெளியில க்ரூஸ் மிசைல விடுவாய்ங்க. அக்யூரசில ஈரான் கிட்ட உள்ள மிசைல்கள் தப்பாது. அப்ப காம்பவுண்டுக்கு வெளியில போய் விழுந்து வெடிக்குதுன்னா, டார்கெட்டே அங்க தான் வச்சோம் அப்படிங்கிற மாரி ஆயி போயிரும். இது எதார்த்தமான உண்மை, வரலாற்று உண்மை. கடந்த காலங்கள்ல நடந்தது. ஈரான பிடித்த ஆட்கள் எப்படி சொல்லப் போச்சு அப்படின்னு என் மேல பாஞ்சு புண்ணியம் கிடையாது. ஈரான் நிறைய தாக்குதலை இப்படிதான் ஒரு கண் துடைப்பு அப்படி பண்ணியிருக்கு. இருக்கட்டும் ஒரு பக்கம். அவனுங்க நாடு, அவனுங்க சமத்து. இதுல நமக்கு ஒண்ணும் விஷயம் கிடையாது. ஆனா, இப்ப சமீப நாட்களா பெரிய அளவு ஈரான பாதுகாக்க ஒரு ராணுவ பலத்த ரஷ்யா உபயோகிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் கியூபாக்கு வரும் நாட்கள்ல ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் போகும் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த 2 விவகாரங்களும் அமெரிக்கா வேடிக்கை பார்க்கணும். உள்ள பூந்து அடிச்சாய்ங்க அப்படின்னா, ரஷ்யாவ பொறுத்தவரையும் அவர்கள் எந்த காலத்திலயும் பொறுமையே காக்க மாட்டார்கள். இறங்கி அடிச்சிருவார்கள். காரணம் இதுவரை ரஷ்யாவுக்குள்ள போய் கிழிச்ச படை அப்படின்னு எதுவும் கிடையாது. அதே மாரி ரஷ்யா யுத்தத்துக்கு அஞ்சக்கூடிய ஆட்களும் கிடையாது. பொருளாதார பலத்தை எல்லாம் ஓரமா வச்சுட்டு இறங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இறங்கி பார்த்துருவாங்க. அதுவும் சமகாலத்துல ஒரு நாடு யுத்த காலத்துல அனுபவத்தோட இருக்கு அப்படின்னா அது ரஷ்யா மட்டும்தான். காரணம் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் எல்லாரும் மிகப்பெரிய போருக்கு தயார் தான் ஆகுறோமே ஒழிய ரியலான அனுபவங்கள் கிடையாது. ரஷ்யாவை பொறுத்தவரை 3-4 வருஷம் யுத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல யுத்தம் அப்படின்னு களத்தை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. சப்ளை செயினை உறுதி செய்யறது, அந்த நாட்கள்ல உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யறது, அந்த நாட்கள்ல நாட்டுக்கான வளங்கள் குறையாம பார்த்துக்கிறது, நாட்டோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை கண்காணிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை இப்போ 3-4 வருஷமா வெற்றிகரமா பண்ணி பார்த்துட்டாங்க. அதனால இவர்கள் கூட மோதும்போது அடுத்த 100 வருஷத்துக்கு எந்த ஒரு நாடு வந்தாலும் ஒரு தடுமாற்றத்தை சந்திக்கணும். அண்ணே அமெரிக்கா சத்தியமா சந்திச்சே ஆகணும். இதுதான் கலை யதார்த்தம். இதை தாண்டி ட்ரம்ப் எதுவும் வம்பு பண்ணா பதிலுக்கு நம்ம பயல்களும் வம்பு பண்ணி விட்டுருவாங்க. இப்ப ட்ரம்ப்புக்கு முன்னாடி உள்ள ஒரு பெரிய சவால் கியூபாக்கு போகக்கூடிய கச்சா எண்ணெயை தடுக்கணும், இல்ல விடணும். தடுத்துட்டார் அப்படின்னா பஞ்சாயத்து வெடிச்சிரும். விட்டுட்டார் அப்படின்னா கியூபா பொழைச்சிரும். அந்த மனுஷனுக்கு வெனிசுலாவை பிடிச்ச மாதிரி கியூபாவையும் பிடிக்கணும்னு ஒரு எண்ணம். மதுரோவை தூக்குனார்கள். அடுத்த ஆட்கள் வந்து வெனிசுலாவை ஓட்டிக்கிட்டு தான் இருக்கார்கள். எந்த பஞ்சாயத்தும் இதுவரை வரல. சின்ன சின்ன டீலிங் போகுது. அதே மாதிரி கியூபாவையும் கொண்டு வந்துட்டோம்னா வரலாற்றுல நம்ம பேரை அழிக்கவே முடியாது. எத்தனை நடராஜ ரப்பரை வச்சு அழிச்சாலும் அழிக்கவே முடியாதுன்னு ட்ரம்ப் நம்புறாரு. அதே சமயம் அதே சமயம் அவ்வளவு சுலபமா கியூபாவை தொட முடியாது. காரணம் என்ன? இப்ப அவரு செஞ்ச நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான நடவடிக்கை தான். அமெரிக்காவோட பார்வையில, உலகத்தோட பார்வையில. காரணம் என்ன? கியூபா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்ததே பெரிய அளவு சுற்றுலா வச்சுதான். அந்த சுற்றுலா பயணிகள் வந்து தங்கக்கூடிய இடங்கள்ல இப்ப பவரே கிடையாது. பவர் ஷார்ட்டேஜ். இப்ப பவர் ஷார்ட்டேஜை சரி பண்ணணும்னா அமெரிக்கா கிட்ட பணிஞ்சு போகணும். அமெரிக்கா ஒரு அரசு தலைமை மாற்றம் கேட்குதா? அவனுங்க ஆள் உட்காரணும், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மண்டையாட்டணும். இதுக்கு கியூபா ஒத்து வருமா அப்படின்னு கேட்டா ஒத்து வரமாட்டோம் அப்படின்னு அவர்கள் அறிவிச்சிட்டார்கள். கச்சா எண்ணெய் தடைபடுது. அப்படியே ரிஃபைனரி இருந்தா பிளான்ட்டை தட்டி தூக்குறாங்க. மறைமுகமா வெடி வச்சு தூக்குறார்கள். இப்ப கச்சா எண்ணெய் போச்சுன்னா இந்த பிளாக்கேடு ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆயிருச்சு அப்படின்னா ட்ரம்ப்போட திட்டம் சிதறடிக்கப்படும். ட்ரம்ப்போட திட்டம் சிதறடிக்கிற அந்த காலகட்டத்துல உக்ரைன் யுத்தத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னா, உக்ரைன் யுத்தத்தை முடிச்ச ஐயாச்சாமி நானு அப்படின்னு உள்ளூர்ல விளம்பரத்தை தேட ஆரம்பிச்சிருவார். அதை வச்சு உள்ளூர் மைலேஜ் எடுத்துக்குவாரு. இது அப்படியே அவருக்கான ஒரு அரசியல் நிலைப்பாட்டுல அசைக்க முடியாத செல்வாக்கை நோக்கி கொண்டு போயிரும். இப்படி ஸ்மூத்தா நடக்கணும்.
இப்படி நடக்கல அப்படின்னு பார்த்தா லைட்டா பேக் ஃபயர் ஆனாலும் கியூபா விஷயத்துல பத்திக்கும். ஈரான் விவகாரத்திலயும் அதே போலதான். இவர் ஈரானை தொடுறேன்னு தப்பி தவறி ரஷ்யாவை தொட்டுட்டாரு அப்படின்னாலும் மிகப்பெரிய பிரச்சனைகளை அமெரிக்கா சந்திக்க வேண்டியது வரும். இது ஏறக்குறைய ட்ரம்ப்புக்கு ஒரு இடியாப்ப சிக்கல் தான். காரணம், உக்ரைன் யுத்தமும் அவர் நினைச்ச மாதிரி போக மாட்டேங்குது. ஈரானோட பேச்சுவார்த்தையும் நினைச்ச மாதிரி போக மாட்டேங்குது. வெனிசுலாவை மட்டும்தான் தட்டி தூக்க முடிச்சே ஒழிய கியூபாவும் அவர் நினைச்ச மாதிரி போற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு ரஷ்யா அறிவிக்க தான் செஞ்சிருக்கு. ரஷ்ய எம்பசி தான் அறிவிச்சிருக்கு. அதுக்கே அமெரிக்கா பதறுது அப்படிங்கல. இதுதான் ரஷ்யாவோட வெயிட்டேஜ். பிடிக்குதோ பிடிக்கலையோ இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.